குருவார் குருவே துணை. இப்பதனை பார்த்து கொண்டு இருக்கும் மீனராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணவளம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இதில் காண இருப்பது புத்தாண்டு பலன் 2026 உங்களுக்கு சாதனையா சோதனை என்று தான் பார்க்க போகிறோம். சாதனை என்றே வைத்துக்கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு 2020 சாதனை செய்ய உங்களுக்கு ஒரு வசிய மந்திரம் சொல்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டேட் ஆஃப் பர்த் டைம் சேர்த்து எனக்கு அனுப்பினால் உங்கள் ஜாதக ரீதியாக வெற்றி பெறும் மந்திரம் அடுத்த ஆண்டு சாதனை படைக்க ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை ஒரு பொக்கிஷமாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு யோகம் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏணிப்படியாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இதை செய்து மந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகேவா? ஓகே. சனி மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு ஏழரை சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அது செய்வார் இது செய்வார் என்று வருத்தப்பட வேண்டாம். சுபகாரியங்கள் அனைத்தையும் செய்து கொடுப்பார். எப்படி சுபகாரியங்கள்னால் கல்யாணம் பண்ணது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, காது குத்துறது, கோயில் கும்பாஷம் கலந்து, இப்படி என்னென்ன இருக்கிற சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏழு சனி காலத்தில் ஓடும் நடக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். இன்னும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். மற்றபடி சுபகாரியங்களாக தடை போட மாட்டார். குடும்பத்தில் இருந்த ஒற்றுமையை ஓங்க செய்வார். ஒருத்தர் சண்டை போடணும், மனஸ்தாபம் ஏற்பட்டுக்கணும், பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கு அப்பா அம்மா இப்படி ஆகாமல் இருந்ததெல்லாம் சரி பண்ணி விடுவார். ஆயுள் காரகன், ஆயுள் நீடிக்கும். ஆரோக்கியமே இல்லாதவங்களுக்கு ஆரோக்கியத்தை வளப்படுத்துவார். கோமா ஸ்டேஜிலே பெட்டில் அடிபட்டு கிடக்கணும் கூட சரி நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. எதிரியால் ஏற்படும் தொல்லைகள்லாம் விழுபடும். தானாக அவங்க அடைப்பு விடுவாங்க. ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, தலைக்கு மேலே கடன் இருக்கிறவங்களாம் கூட சரி பாதத்துக்கு வந்துவிடும். அந்தளவுக்கு கடன் அடைச்சிடுவீங்க. அதனால் 2026 உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதுகிறது. ஆரோக்கியம், கடன் தொல்லை, எதிரி தொல்லை, நோய் தொல்லை இதெல்லாம் விடுபடுறதுக்கு 2026 உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். 5ல் பார்த்தீங்களா குரு உச்சம் பெற்று இருக்கிறார். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளால் ஒரு வருமானம் வரப்போகிறது. பிள்ளைகள் வேலைக்கு சென்று சம்பாதித்து உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்க போகிறார்கள். அந்த காசை வைத்து நீங்கள் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், நல்ல நல்லதெல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு ஆதாயமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணம் நடக்கும், சிறப்பாக நடக்கும், நல்ல இடத்துல அமைக்கும், வசதியான இடத்துல பொண்ணு கிடைக்கும். பையனானது பொண்ணானது இருவருக்கும் திருமண யோகம் கைகூடி வரும். உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு போகிறாங்களா வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்க வைக்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை வேண்டும். படிப்பு செலவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை பார்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு இவ்வளோ நாள் 2020 கஷ்டப்படுறதெல்லாம் இனிமேல் லாபகமாக மாறப்போகிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் அவார்டு வாங்கிட்டு வருவாங்க, சாதனை படைப்பாங்க. இதெல்லாம் நடக்கப் போகிறது.